ஏ கப்புள் ஹேட் ஏ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏ ஜேக்கிள் இன் த நெய்பர்ஹுட் அப்படிங்கிறது தான் அடுத்த சென்டென்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி வேர்ட்ஸ் பை வேர்ட்ஸாக நம்ம என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கலாம். தி அப்படின்னா கிராமர் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். கப்புள் அப்படின்னா ஜோடி. ஹேட் அப்படின்னா கிராமர், அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏ அப்படின்னா ஒரு. வெரி அப்படின்னா மிகவும். க்ளோஸ் அப்படின்னா நெருங்கிய அல்லது மூடுதல் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம நெருங்கிய அப்படின்னு எழுதிக்கலாம். ஃப்ரெண்ட் அப்படின்னா நண்பன். ஏ அப்படின்னா ஒரு. ஜேக்கிள் அப்படின்னா நரி. இன் அப்படின்னா கிராமர், அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். தி அப்படின்னா கிராமர், அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெய்பர்ஹுட் அப்படின்னா அருகில் வசிப்பவர் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர். ஸோ இதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, ஜோடி ஒரு மிகவும் நெருங்கிய நண்பன், ஒரு நரி அருகில் வசிப்பவர் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அந்த ஜோடிக்கு மிகவும் நெருங்கிய நண்பன் நரி ஒன்று அருகில் வசித்து கொண்டிருந்தது அப்படிங்கிறது தான் இதோட கரெக்டான மீனிங்.